எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவின் தலைப்பின் விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்பாக சமீபத்திய செய்தியாக ஜிஎஸ்டி மசோதா குறித்து மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கெடுத்த அதிமுக வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறது. தமிழக அரசு பரிந்துரைத்த மாற்றங்களை இந்த ஜிஎஸ்டி மசோதாவின் வரைவு நகலில் சேர்க்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி மசோதா குறித்தும் அது தொடர்பான பல்வேறு செய்திகள், அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்தும் புதிய தலைமுறையில் தொடர்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். இனி நேர்பட பேசு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 2016 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக, திமுக ஆகிய இருபெரும் கட்சிகளும் சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம் என்று ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு உறுதியளித்திருந்தன. ஆனால் தினசரி சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது வாக்குவாதங்கள், அமளி, பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்கள் என்றுதான் அலுவல்கள் அரங்கேறுகின்றன. இந்த இரு பெரும் கட்சிகளினுடைய சட்டமன்ற நடவடிக்கைகள் எதை காட்டுகின்றன? 80% மேல் புதிய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில் தொகுதிசார் பிரச்சனைகள், கொள்கை முடிவுகள் மற்றும் கொள்கை முடிவுகள் மீதான விவாதங்கள் ஆகியவை மிக குறைந்த அளவிலேயே விவாதிக்கப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் சரியா? சட்டமன்ற நடவடிக்கைகளில் தொடரும் அமளிக்கு யார் காரணம்? பலமான எதிர்க்கட்சி என்கிற அடிப்படையில் இதுபோன்ற அமளிகள் எழுகின்றனவா, அல்லது மாற்றம் காணாத ஆளுங்கட்சியின் அணுகுமுறை என்கிற காரணத்தினால் இதுபோன்ற அமளிகளும் விவாதங்களும் தொடர்ச்சியாக எழுகின்றனவா? அமளிகள் விவாதங்களுக்கு மத்தியில் மக்களின் பிரதான பிரச்சனைகள் பேசப்படுவது இல்லையா என்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இதுகுறித்து இன்றைய நேர்பட பேசமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் திரு சேகு தமிழரசன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு அப்பாவு மற்றும் கொங்கு இளைஞர் பிரிவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு ஆகியோர் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு மணி, நான் என்னோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம் அப்படின்னு ஆளுங்கட்சியும், எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க. முன்னெப்போதும் காணாத அளவுக்கு ஒரு மிக பெரும்பான்மை பலத்தோடு இந்த இரு கட்சிகளும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக இதை நம்ம பார்க்கிறோம். மீத கட்சிகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு செய்தி. ஆனா இவர்களுடைய செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவில் இந்த அலுவல்கள்ல இருக்குன்னு நம்புறீங்களா? இல்ல, முதல்ல இவர்கள் இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை விவாதிக்கும் பொழுது இது ஒரு புதிய தொடக்கமான ஒரு விவாதம் நடந்த பொழுது நான் அப்பயே என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சது இது புதிய தொடக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல் கடந்த 91 இந்த 25 ஆண்டுகளாக என்ன நடந்ததோ அதுதான் நடக்க போகுது. ஸோ பெரிய அளவில் நம்பிக்கைகள் வேண்டாம் தான் நான் அப்பயே என்னுடைய கருத்தை பதிவு பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் அப்போ மற்ற 3 விருந்தினர்கள் சுமந்த் ஸ்ரீராமன்லாம் இருந்தார். அவங்கெல்லாம் இது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக அது கிடையாது. இந்த சட்டசபையை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்று பார்த்தவன் என்ற முறையிலும் 7-8 ஆண்டுகள் இதை செய்தி சேகரித்தவன் என்ற முறையிலும் இது ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு தான் நான் என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சேன். கிட்டத்தட்ட அப்படி தான் இன்றைக்கி ஹவுஸ் போயிட்டுருக்குது. ஆனால் இதில் நம்ம இன்னொன்று கவனிக்கணும். மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் ஒரு கலைபுரமோ அல்லது வன்முறையோ இதுவரையில் வரவில்லை. இதில் ஒரு சிக்கல் ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்பு அவர்கள் திமுகவை பிரதான எதிர்கட்சியை கையாண்டது போல் இந்த முறை கையாளுவது சற்று சிக்கல் இருக்குது. ஏன்னா 89 பேர் இருக்கிறார்கள். காங்கிரஸ் அண்ட் ஒரு ஐயுஎம்எல்ஏ சேர்த்தா கிட்டத்தட்ட 98 பேரை நீங்கள் அவை காவலர்களை வைத்து வெளியில் அனுப்புவது என்பது நினைத்தால் சாதிக்கலாம், சந்தேகமில்லை. ஆனால் அவ்வளவு தூரம் இவர்கள் உடனடியாக போவார்களா என்பது நமக்கு தெரியல. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்திருக்க விஷயம் அவை ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு மதியம் நமக்கு எல்லாருக்கும் தகவல் வந்தது. அப்போ எல்லாரும் இது வழக்கமாக ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அதுவும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த 4வது ஆட்சி காலத்தில் ஒரு முறை கூட ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணுறதுன்ற கான்செப்டே கிடையாது. ஒன்று முடிச்சுட்டு போயிடுவாங்க சபை, இல்லை அவை காவலர்களை வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அப்படி தான். இதை ஏன் நீங்கள் ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணலைன்ற கொஸ்டின் பலமுறை வந்தப்போ அதிமுக நண்பர்கள் அவர்கள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களும் இல்லாதவர்களும் சொன்ன விஷயம் என்னென்னா அந்த கல்ச்சரே இங்கே கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுதும் கிட்டத்தட்ட அந்த ஹவுஸ் அட்ஜர்ன்மெண்ட்ன்றது கிடையாது. எனக்கு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் 89 மார்ச் 25ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது ஏற்பட்ட கலைபுரத்தில் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டார். அப்போ ஒரு முறை தமிழ் குடிமகன் அவையை அட்ஜர்ன் பண்ணி வச்சார். அதற்கு பிறகு ஒரு முறை 2 முறை நடந்திருந்த ஆச்சரியம். ஆகவே இந்த ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணுறதுன்றது மற்ற மாநிலங்களில் சட்டசபைகளில் இருக்கக்கூடிய கல்ச்சர்ன்றது தமிழ்நாடு சட்டசபையில் இல்லை. இன்ஃபேக்ட் அதுவே ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு. நீங்கள் எப்படியாவது சபையை நடத்த வேண்டும் என்ற எண்ணமே ஒரு ஆரோக்கியமற்ற போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சபை நடவடிக்கைகளில் ஹவுஸ் அட்ஜர்ன்மெண்ட்ன்றதும் ஒரு ஆரோக்கியமான போக்காகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இது குறித்தெல்லாம் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சபாநாயகர். அவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது.
அதனால் நம்ம அது குறித்து ஒரு அளவுக்கு மேல் பேச முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம், இப்போ நேற்று கூட இந்த உங்களுடைய தொலைக்காட்சியில் இதே விவாதம் தான் நடைபெற்று, தொடர்ந்து இதே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முதல்ல ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணாங்கன்னு வந்தது, இன்னைக்கு ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கலைபுரம் நடந்திருக்கிறது. இது இன்னும் 1 மாசம் இருக்குது. இது இன்னும் எப்படி போகுது நமக்கு தெரியும். அலுவல்கள் முடித்து வைக்கப்பட்டன அப்படின்னு வழக்கமா 4:30 மணி வரை போகக்கூடிய அலுவல்கள் இன்னைக்கு 2 மணிக்கே வந்து அலுவல்கள் முடித்து வைக்கப்படுகின்றன. அப்ரப்டா ஹவுஸ் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது ஸ்பீக்கருடைய ஸ்டேட்மென்ட். சார் இப்போ என்னன்னா அப்ரப்டா இன்னைக்கு ஹவுஸ் முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட அது அட்ஜர்ன்மெண்ட் தான் அது. பட் வந்து சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஃபேஸ் வேல்யூல சபாநாயகர் தான் அவையின் தலைவர், அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கணும். அதனால தான் முதல்ல மீடியாவில் வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹவுஸ் அட்ஜர்ன்ட்னு வந்தது. அது அப்படி இல்லை என்று சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். ஆனால் திடுதிப்பென்று சபை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவங்க வந்து இன்னைக்கு சபையில் ஏற்பட்ட அந்த கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் நீடித்த அந்த கலைபுரத்தில் இதற்கு அடுத்து இந்த சபையை இன்னைக்கு மேலே கொண்டு போனோம்னா வேறு சில விஷயங்கள், விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கலாம் என்று அவர் எண்ணி இருக்கக்கூடும். அதனால் அவரை சபையை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார் அல்லது முடித்து வைத்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கு தான் நம்ம பார்ப்போம். ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கும்போது கடந்த முறை 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தது, பிற கட்சிகளும் பெற்றிருந்த போது கையாண்ட விதம் என்பது வேறு. இந்த முறை இது ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. அப்ப டைவர்ஷன் அப்படின்னு சொல்ல மாதிரி திசை திருப்பும் முயற்சிகள்ல இது போன்ற வாக்குவாதங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதும் ஆட்சேபகரமான கருத்துக்கள் ஆளும் தரப்பிலிருந்து தான் வருது என்ற குற்றச்சாட்டு வலுவாக வைக்கப்படுது. ஆளும் தரப்பு சொல்ற ஆட்சேபகரமான கருத்துக்கள் மினிட்ல இடம்பெறும், அவர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்வதை வந்து மினிட்ல இருந்து எடுத்துருவாங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்றதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆளும் கட்சியோட டைவர்ட் பண்ற ஒரு டாக்டிக்ஸ் தான் இது போன்ற கலைபுரங்களுக்கு அடிப்படை காரணமா? நான் சில மணித்துளிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். முதல்ல திரு மணி அவர்கள் சொன்னதிலிருந்து நான் மாறுபடுறேன். அதிமுக திமுக 2 பேருமே சேர்ந்து தான் இத்தகைய ஆரோக்கியமற்ற போக்குக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மையானது அல்ல. திமுக தான் காரணம். அதிமுகவுடைய தலைமை 2016 இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை முன்வைத்தது அப்படிங்கிறது நீங்கள் தொடக்க நிகழ்விலே பார்க்கலாம். பதவியேற்பு நிகழ்விலேயே திரு மு.க. ஸ்டாலினுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு திமுக தலைவருடைய அறிக்கை வந்தது அந்த முதல் நாளிலேயே. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அழைப்பு விடுகிற அறிக்கையை பதிலாக தந்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த இடம் தரப்படலன்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். அவர் முதல்ல தெரிவிச்சிருக்கலாம், நான் திமுகவோடு சேர்ந்து தமிழக வளர்ச்சிக்கு அந்த எதிர்க்கட்சியோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து மறந்திருக்க முடியாது. விரும்புகிறேன். எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். இந்த இரு பக்கங்களில் ஒரு பக்கம் இல்லைன்னா கூட அந்த நாணயம் செல்லாத ஆகிவிடும். ஆக அதை அந்த பொறுப்புணர்ந்து எதிர்க்கட்சிகள் நடந்துக்கணும். எண்ணிக்கை என்பது வேறு, எண்ணம் என்பது வேறு. ஆனால் நான் இப்படி சொல்றேங்கிறதுனால எண்ணிக்கையை வைத்து மாறுபட்ட உணர்வோடு எதிர்க்கட்சி நடக்குமேனால் நான் அதை வந்து முக்கியத்துவம் தரமாட்டேன். எண்ணிக்கை என்பது அல்ல, எண்ணம் தான் முக்கியம். இதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் திமுக தலைவரோ எதிர்க்கட்சி தலைவரோ தொடர்ந்து நீங்க இந்த அவை நடக்குவதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே உங்களுக்கு எங்களுக்கும் 10 இடம் தான் வித்தியாசம், நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இது யார் சொல்வது? திமுக கட்சி தலைவர் சொல்லுவது, முதலமைச்சராக 5 முறை இருந்தவர் சொல்லுவது, ஆட்சியே இன்னமும் முழுமையாக சட்டப்பேரவையை கூட தொடங்குவதற்கு முன்னாலேயே 10 இடம் தான் வித்தியாசம். ஃபேக்ட் தானே சொல்றாரு. என்ன ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற ஃபேக்ட் தானே. இது ஒரு ஜனநாயக மரபா? இது ஒரு ஜனநாயக மரபா? மக்கள் அளித்திருக்க தீர்ப்பை தானே அவர் சொல்றாரு. நான் வந்து இந்த கேள்வி முடிச்சேன். 89 பொம்மைகள் அப்படின்னு சொல்வதை தவறில்லை அப்படின்னு முதலமைச்சரே அவையில சொல்லும் போது உங்களுக்கு எங்களுக்கும் 10 தொகுதி தான் வித்தியாசம், இல்ல 1.5% தான் வித்தியாசம், இத்தனை லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன ப்ரொவோகேஷன் இருக்கு? இதுல என்ன ப்ரொவோகேஷன்? நீங்களே சொல்லுங்களேன். ஜனநாயகத்தையே நீங்க வந்து ஏத்துக்கலன்னு பொருள் இல்ல. ஆட்சி நீங்க அதிகாரம் ஜனநாயகத்தை ஏத்துக்கல. நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார். அவர் வந்து வெறும் குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல, அவர் மேதகு குடியரசுத் தலைவர் மட்டுமில்லாமல் ஒரு நல்ல அறிஞர் என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம். அவர் சொன்னார் ஒரு முறை, இந்திய அரசியலில் தேர்தல் கணக்கு என்பது 51 100%, 49 0. நான் ஆடுன்னு எழுதி சொன்னா நீங்க மாடுன்னு எழுதிட்டு நான் டூ எழுதிருக்கிறேன், ஏன் எனக்கு 50 மதிப்பெண் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. பொருளே மாறி போவோம்.
கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, முக்காலே 3 விஷம் தாண்டா. ஆக இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பது என்னன்னா, நீங்க 1% அதிகம் இருந்தாலும் வெற்றி பெற்ற அந்த ஆளுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஜனநாயகத்துடைய மாண்பு. பெரும்பான்மை எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலினும் ஆரம்பத்திலே சொன்னாரு, ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செயல்படுவோம், எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் சொன்னாரு. இல்லையே, நீங்க முந்தா நாள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பார்த்து சோளக்காட்டு பொம்மைகள் சொல்றது அவை மரபு அன்பார்லிமெண்டரி இல்லன்னு கூட ஒத்துக்கலாம். சோளக்காட்டு பொம்மைங்கிறது சகஜமா முதல்ல அந்த வார்த்தையை மாத்துங்க. அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் முத்தையா, பரமக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து முதலாக வந்திருக்கிற படித்த ஒரு இளைஞர். அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார்? வயக்காட்டு பொம்மைகள் சொல்லியிருக்கார். வயக்காட்டு பொம்மைகள் என்பது என்ன? அன்பார்லிமெண்டரியா? பாராளுமன்ற நெறிமுறைகளுக்கு எதிரான இதை விட எவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் பயன்படுத்திருக்கு. அதுக்காக நீங்க ஒரு ப்ரோவோகேட் பண்ற மாதிரி, எதிர்க்கட்சிகளை தூண்டுவது மாதிரி, அவர்கள் மாண்பு குறித்து விமர்சனம் பண்ற மாதிரி பேச வேண்டிய தேவையில்லை. அதாவது நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு வந்த ஒரு உறுப்பினர் அந்த கன்னி பேச்சுல அவர் தொகுதி சார்ந்த பிரச்சனை பேசலாம், இல்ல அவங்க கட்சி தலைமையை புகழ்ந்து பேசலாம், அதெல்லாம் இப்ப மரபாயிடுச்சு. எதிர்க்கட்சிகளை அவருடைய பேச்சை தொடங்குறார். தொடக்கத்துல தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதிக்கு நன்றி சொல்லி, அந்த வாக்காளர்களுக்கு சொல்லி, தனக்கு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி சொல்லி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? வயக்காட்டு பொம்மைகளை போல 89 பேர் இருந்தாலும், 89 பேர்கள் இருந்தாலும் அவை குருவிகள் அஞ்சலாம், கொக்குகள் அஞ்சலாம், சீரும் சிங்கத்தின் முள் அவையெல்லாம் நிற்காது. இது என்ன அன்பார்லிமெண்டரி? மரபில் இருப்பது அன்பார்லிமெண்டரி கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டா கூட எதிர்க்கட்சிகளை அனாவசியமாக தூண்டுவதாக எதிர்க்கட்சிகளிடம் வாதம் செய்கிற போது இப்ப உண்மையை சொல்வதில் என்ன இதுல உண்மைன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து வயக்காட்டு பொம்மைகள் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? அவர்களுக்கான மாண்பை கொடுக்க கூடாதா? இது நீ அவர்களை சொன்னார்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நீங்க 89 பேர் நாங்க குறியீட தானே நீங்க ரொம்ப டெக்னிக்கலா பேசிர முடியும். இது ஒரு இலக்கிய சொல்லாட்சியா நம்ம கருதுறோம். இததான் முதலமைச்சர் அவர்கள் அந்த அவையில சொல்லிருக்காங்க. இலக்கிய சொல்லாட்சின்னு பார்த்து பாஸ் பண்ணிடலாமா? ப்ரோவோகேஷன் இது. இட்ஸ் a sheer provocation. சரி, இது என்ன கேட்டிங்கனா இது அலோவ் பண்ணலாம். அதான் சொல்றேன். இதை விட எத்தனையோ வார்த்தைகளை கடந்த காலங்களில் திராவிட பயன்படுத்திருக்கு. அது சட்டப்பேரவையில் இருக்கு. இல்ல, கடந்த காலங்களில் செய்த தவறுகளை நாங்க மீண்டும் செய்றோம் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த கட்டங்கள்ல பரிணாம வளர்ச்சி அடையணும், நாகரிகம் அடையணும். மக்கள் சபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அது அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகணும்ல. நீங்க மீண்டும் அந்த மாண்பு தான சொல்றேன். இதுல என்ன தவறு இருக்கு? திருமணி ஒரு நிமிஷம். இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இப்ப அது இது மொத்தமா இந்த வார்த்தை என்ன அன்பார்லிமெண்டரி நான் இஷ்யூஸே நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. அது துரதிர்ஷ்டவசமான விஷயம். அது இதுதான் சட்டமன்றமே நான் இஷ்யூ தான் டிபேட் பண்றோம்ங்கற கேள்வி இருக்கு. ஆமா, டோட்டலி நான் இஷ்யூஸ் டிபேட் பண்றோம். மக்களோட உண்மையான வாழ்வாதார பிரச்சனைகளை பத்தி பேசாம இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல. அது நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து வந்த போது ஊழல் ராணி இல்ல, அதுதான் நான் திரும்ப கேக்குறேன். செகுதா, மூத்த அனுபவம் உடைய நபர் நீங்க சட்டமன்றத்தில். இதை விட இது என்ன அன்பார்லிமெண்டரி? ஒரு இளம் தலைமுறை ஒரு மூத்த அரசியல்வாதி, நான் ஒரு இளம் தலைமுறை சேர்ந்த பத்திரிகையாளர் உங்களை கேட்கிறேன். கடந்த ஆண்டுகள்ல அன்பார்லிமெண்டரியை பார்லிமெண்டரி ஆக்கி பயன்படுத்தினாங்கன்றதுக்காகவே இந்த முறையும் பயன்படுத்தணும்னு நீங்க எத்தனை நாட்கள் சொல்லிட்டே இருக்க போறீங்க? நீங்க ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அன்பார்லிமெண்டரி சம்பந்தமா பேசுறதும், திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பேசுறதும், இது மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய சபை தானே. சரி, இப்போ நீங்க நான் இஷ்யூவை பேசியே டைவர்ட் பண்றதும், அதுல ஒருத்தர் சண்டை போட்டு வெளியே போறதும் எப்படி சரியான ஒரு அவையா இருக்கு? இதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க சொல்றீங்க. இதே கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர், நீண்ட காலம் சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிறவர், அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், சட்டமன்றத்தினுடைய மரபுகளை அறிந்தவர். சட்டமன்றத்தினுடைய பதிவுகள்ல நீக்கப்பட்ட வார்த்தையை ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வெளியே எப்படி பத்திரிகையில சொல்றாரு? சரி, அதுக்கு திரு அப்பா பதில் கேட்பேன். திரு அப்பா ஆளுங்கட்சி தரப்பில் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கதையில அவர்கிட்ட கேட்கிறேன். ஆளும் தரப்பில் எங்களை சொல்ல முடியும், எங்கள் கோபத்தை தூண்டினார்கள், இப்படி போன்ற வார்த்தைகளை தேவையில்லாம பயன்படுத்தி அப்படின்னு சொன்னா கூட அதை கன்வின்சிங்கா அவர்களிடம் இருந்து அடுத்த கட்டத்திற்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுவது கொண்டு செல்வதற்கு பதிலாக மீண்டும் வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிற நிலையில் திராவிட முன்னேற்றங்களும் இருக்குதா? அதாவது நம்முடைய திராவிட முன்னேற்றங்களும் அதிமுகங்கிறத தாண்டி தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு உண்டு. பல சபாநாயகர்களால இருந்து எப்படி வழி நடத்தினாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐயா செல்லப்பாண்டியில இருந்து
96 நான் இருக்கும்போது நம்ம பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஐயா இருந்தாங்க. சபையை நடத்தும் போது அமைச்சர்களே ஒரு 25 கேள்வி 1 மணி நேரத்தில் 25 கேள்வி எடுத்து அதுக்கு துணை கேள்வியும் கேட்டு அமைச்சரே தவறான பதில் சொன்னா அமைச்சர் அவங்க கேட்கிற கேள்வி இது உங்க பதில் தவறு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியமா எல்லாரையும் நடத்தி முடிச்சவர் அவர். அதே போல 2006 நம்மளுடைய சபாநாயகராட்டு இருந்தார் ஐயா செல்லப்பாண்டியனுடைய ஜூனியரா இருந்தாரு நம்ம எங்க மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர்களெல்லாம் ஒரு முறை டிஎம்கே ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை வெளியே அனுப்புறதுக்கு தலைவர் கலைஞர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தளபதியே போய் அவங்கள கூட்டி கொண்டு வந்து சபையில் அமர வச்சாங்க. இந்த மாண்பெல்லாம் அதுக்கு உண்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு சபையை நடத்தக்கூடியவங்க விதிப்படி அல்லது மரபுப்படி நடத்தணும். அவர் சொல்றதே சபையில அம்மாவினுடைய அறிவுரைப்படி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல அவரை பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே 2வது முறையாட்டு அவர் இந்த சபையை நடத்துறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுல என்ன நியாயம் இருக்குன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. படித்தவங்க உங்களை மாதிரிலாம் சொல்றாங்க. தேமுதிக எம்எல்ஏ 8 எம்எல்ஏ ஜட்ஜ்மெண்ட் சொல்லி சபையை விட்டு நீக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் ஓங்கி ஒரு கொட்டு உன் ஜட்ஜ்மெண்ட் செல்லாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சபாநாயகருடைய ஜட்ஜ்மெண்டே செல்லாதுன்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டி அந்த பிரச்சனைக்கு போகலாம். பிரச்சனை இல்ல. நான் பேசும்போது நான் சும்மா இருக்கேன். என்ன பதில் சொல்லுங்க. நான் நடந்த விஷயத்த சொல்லும் போது ஏன் தம்பி இப்படி ஆத்திரப்படுத்தீங்க? உச்ச நீதிமன்றமே அதை சொல்லியிருக்கு. தம்பி சொன்னாங்க சபையினுடைய நாகரிகம் கண்ணியம் தளபதிக்கு எப்படி நடத்துறாருங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படிப்பட்ட நீங்க நம்ம மணி சார் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க எதிர்கட்சி ஆட்டு சிறப்பா நடத்துவோம்னு சொல்லி சபையில வெளிநடப்பு பண்ண முடியும்னு கூட சொன்னாங்க. அதே போல ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக மிக தெளிவா இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல கூட அவர் சொன்னது முத்தையா சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை சபை குறிப்பிலிருந்து நீக்குங்கன்னு தான் ஒரு பொறுப்போட கடமை உணர்வோட சொன்னாங்களே தவிர அதுக்கு பதிலாட்டு தவறான வார்த்தைகளை பதிலுக்கு சொல்லல. முடிந்த அளவுக்கு மிக கடுமையாட்டு போராடி சட்டமன்றத்தில் அதை நீக்குங்க அப்படின்னு தான் கண்ணியமாட்டு தளபதி அவர்கள் முயற்சி பண்றாங்க. முதல்வரே எழுப்பி அது சரிதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு பதில் வார்த்தை அங்க சொல்றாங்க. அப்படின்னா 138 பேர் நீங்க அடிமைகள்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல என்ன நாகரிகம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா இன்னைக்கு மின்துறையை பற்றி மானிய இருங்க தம்பி. நான் அப்ப அதே போல நீங்களும் பேசும்போது நான் பேசணும்னா நீங்க பேச முடியுமா? இல்ல அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு. ஆமா இல்ல நான் சொன்னதா தானே சொல்றேன். அதாவது இப்படி சொல்லலாமான்னு தான் சொன்னாங்களே தவிர அதை சொல்லலாங்க. அது அதுக்கப்புறம் அவர் அந்த வார்த்தைகளை இங்க பயன்படுத்தி இருக்காரு. அதன் பிறகு அது அவை குறிப்பில் இல்ல அது எல்லா ஊடகத்திலும் வெளியே பத்திரிகையாளரிடம் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி பத்திரிகைகள் சொல்றது கேளுங்க. அவ்வளவு கண்ணியமா தான் சபை நடத்துறாங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா இன்னைக்கு மின் மானிய கோரிக்கை அந்த அதுல தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மேட்டூர் வல்லூர் வடசென்னை தூத்துக்குடியில இருந்து ஒரு 5000 மெகாவாட்டுக்கு 60% 80% பணி முடிவடைஞ்சது. அதுல உள்ள மின்சாரம் தான் வந்திருக்கு, உங்ககிட்ட இருந்து ஒன்னும் வரல அப்படின்னு ஒரு பதிவு. இத சபை குறிப்புல இருந்து நீக்குறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் இருந்துன்னா நாங்க உடங்குடியில இத்தனை மெகாவாட் கொண்டு வந்திருக்கோம், நாங்க இந்த மாதிரி நீலகிரியில இத்தனை மெகாவாட் நாங்க சொன்னதை கொண்டு வந்திருக்கோம், மேட்டூர்ல கொண்டு வந்திருக்கோம், இந்த ஊர்ல கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பதில் இருந்துன்னா சொல்லணும். அவங்க எதுவுமே இல்லாத காரணத்தினால பிளான் பண்ணி இவங்க யாரும் சபையில பேசினாங்கன்னு சொல்றோம், பேசல யாருமே. அங்க இருந்து நல்ல ஒரு புலவர்கிட்ட இருந்து உட்கார்ந்து எழுதி வாங்கி கொண்டு வந்து வாசிக்கிறாங்க. அதுக்கும் என்ன காரணம் இப்படி வாசிக்க பேசக்குன்னா, விஜயபாஸ்கர் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் சொல்றாரு தலைவர் கலைஞரை பார்த்து தள்ளுவண்டி தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரு. அப்ப எல்லாரும் மனதிலையும் அங்க எம்எல்ஏ கிட்ட எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அம்மாவுக்கு பிடித்தமாய் பேசணும்னா கில்லாரி கிளிண்டனுக்கு அம்மா தான் ஆதரவு கொடுத்து அங்க கில்லாரி கிளிண்டனை ஜனாதிபதி ஆக்குதாங்கன்னு சொன்னா இதை ஒரு முதல்வர் இருந்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த சபை எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் பாருங்க நீங்க. அப்போ ஒரு சபையினுடைய மாண்பு எப்படி இருக்குன்னா, இப்படி பேசினா நிறுத்துங்கணும். குமாரதாஸ் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, இன்றைய முதல்வரை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னாரு, தவறான வார்த்தை, நான் அந்த ஊடகத்திலே சொல்ல முடியாது. உடனே தலைவர் கலைஞர் எழுப்பி இதை சபை குறிப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக ஒரு நாகரிகமாட்டு இந்த சபையை நடத்தக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா, இந்த முதல்வருக்கு இருக்கு, இந்த சபாநாயகருக்கு இருக்கு. ஏன் இவங்கெல்லாம் இது நம்ம சபை நம்ம ஆட்சி நடக்குங்கிறத மறந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு தளபதி இருக்காங்க.
இவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் இங்க எம்எல்ஏ இருக்காங்களே தவிர வேற ஞாபகம் இவங்களுக்கு இல்ல. எதுவும் செய்யாததுனால இவங்களுக்கு அதை பற்றி பேசக்கு ஒண்ணு இல்ல. ஆளும் தரப்புடைய கூட்டணியாக இருந்து சட்டமன்றத்தில் சென்றவர்கள் இவர்களுக்கு எல்லா இடமும் முதலமைச்சர் இருக்கும் போது நிகழக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது முதலமைச்சரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல முதலமைச்சரை அதிகமாக புகழ்வதற்காகவே நேரம் செலவிடப்படுகிறது. பல இலக்கிய குறிப்புகள் அதிலிருந்து கொண்டு வர்றாங்கன்ற குற்றச்சாட்டுகள் இன்டர்நெட்டில் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டே வருகிறது. அது ஒரு பகுதி என்றால், மறுபுறத்தில் எதிர்த்தரப்பை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த போக்கிலிருந்து தான் இது போன்ற விமர்சனங்கள் வருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ நம்ம எதிர்த்தரப்பை கடுமையாக விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரே வார்த்தை. இப்போ இன்னைக்கு கூட இந்த சட்டமன்றம் அமைதியாக மிகச்சிறந்த ஆரோக்கியமாக தான் போச்சு. நம்ம பொதுவாக சட்டமன்றம் ஏதோ தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப அமளியில் இருக்குது இப்படிங்கிறதுலாம் அது கூட அது சரியானதல்ல. நான் ரொம்ப உற்று நோக்கிறேன். உண்மையான தமிழ்நாட்டில் தான் ஜனநாயகத்தினுடைய மாண்புகளும் மரபுகளும் மதிக்கப்பட்டு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மிகச்சிறந்த மக்களுக்கு அவசியமான கருத்துக்களை தன்னுடைய வாத திறமையால் மிக கவனமாக நுணுக்கமாக வாதிடுவதையும் விவாதிப்பதையும் கேள்வி கேட்பதையும் அதற்கு அமைச்சர்களும் ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்றெல்லாம் முதலமைச்சரே வரிக்கு வரி அதற்கு தெளிவான பதில்களை மிக கவனமாக சொன்னாங்க. அதனால் இது ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் போக்கு. சட்டமன்றம் அதனுடைய மரபுகளை பின்பற்றுகிறதுங்கிறதுல நம்ம குறைத்து மதிப்பிட மரபுகளை பின்பற்றுது அப்படிங்கிறதோ வெளிநடப்பு செய்வது எதிர்கட்சிகளின் உரிமையும் வெளிநடப்பு செஞ்சாங்க, மீண்டும் போய் அமர்கிறார்கள், விவாதங்கள் போதுன்றது பிரச்சனை இல்லை. யாரை எப்படி அழைப்பது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய வெளிநடப்பு, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை இவர்கள் ஒரு வார்த்தை சொல்வது, அவர்கள் பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்வது, அதனால் நடக்கக்கூடிய வெளிநடப்பு. முடிச்சிடறேன். சக உறுப்பினர்கள் இன்னைக்கு நீங்க அவையில் இருந்திருப்பீங்க, சக உறுப்பினர்களுக்குள்ள கைகலப்பு நேரக்கூடிய லெவல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அது வெளியே ரிப்போர்ட் ஆகலைன்னா கூட கைகலப்பு நடக்கூடியவர்கள் விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இதுதான் ஆரோக்கியமான சட்டமன்றமா? இதை தாண்டி நீங்க ஆரோக்கியமாக விவாதிக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவை சொல்லுங்க. 2016 புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆளும் தரப்பு முன்வைத்த முக்கியமான ஒரு கொள்கை மாற்றம், அதற்கு எதிர்த்தரப்பு இப்படி கருத்துக்களை வைத்தார்கள், இறுதியாக ஒரு விவாதம் நடந்தது, அந்த விவாதத்தில் இந்த முடிவு வந்து ஒரு விஷயத்தை உங்களால சொல்ல முடியுமா? இல்லையே, இப்போ நேற்று கூட உங்களுக்கு தமிழ்நாடு, அதாவது சென்னை ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்துச்சு, அப்போ சென்னை ஹைகோர்ட்னு சொன்னோம். இப்போ அதைய தமிழ்நாடு ஹைகோர்ட், அதாவது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்னு மாற்றணும்னு அம்மா முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு ரொம்ப கவனமாக அதை நம்ம நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி பாலாறு விஷயத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்தால் அதில் ரொம்ப கவனமாக எதிர்க்கட்சி தலைவர் தான் அதை கவனத்தை ஈர்க்கிறார். அதற்கு துறை அமைச்சர்களும் முதலமைச்சரோட அதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமான விவாதங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடக்கிறது. இப்போ கூட நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராமசாமி கேள்வி கேட்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுட்டி காட்டி ஒரு ஊரை, அந்த ஊரில் இந்த மாதிரி அந்த 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 நிலையம் செயல்படலைன்னு சொல்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் அதுக்கு அதை ஒரு 5 நிமிஷத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறார், இன்னும் நீங்கள் தெளிவாக ஊரை குறிப்பிட்டு சொல்லுங்கள், பொதுவாக சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் தடுமாறுறாரு. அப்புறம் ஒரு ஊரை சொல்கிறார். அந்த ஊரில் நேற்று நடந்த அந்த 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 மருத்துவமனையில் எத்தனை நோயாளிகள் அதில் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன இன்ஜெக்ஷன் ஊசி, என்னென்ன வகையான ஊசி பயன்படுத்தப்பட்டதுன்னு அவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் பதிவு செய்கிறார். நீங்கள் இது இந்தியாவில் நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. அவ்வளவு கவனமாக எதிர்க்கட்சிகளினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களுக்கு சட்டமன்ற பேரவையில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு தந்து கவனத்தை ஈர்க்கிற பொழுது உண்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வோடு கடமையாற்றுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் மிக கவனமா செய்யறாங்க. இடைவேளைக்கு பிறகு நான் உங்க கருத்தை கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு ஏற்பட பேச சொல்றோம். அதற்கு முன்பாக ஜிஎஸ்டி மசோதா மாநிலங்களவில் இன்று காலை முதல் விவாதம் நடைபெற்று வந்து இறுதியாக வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜிஎஸ்டி மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஜிஎஸ்டி மசோதா மாநிலங்களவில் நிறைவேறிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது பற்றி செய்தியில் அடுத்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசல் மீண்டும் சந்திப்போம். இன்றைய தமிழக சட்டமன்ற அலுவல்கள் குறித்து நாம் நேர்பட பேச விவாதத்தில் பேசி வந்தோம். இதற்கிடையே ஜிஎஸ்டி மசோதா மாநிலங்களவில் நிறைவேறியிருக்கிறது. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி நம்மோட தொலைபேசியில் இருக்கிறார். அவரிடம் இந்த ஜிஎஸ்டி மசோதா நிறைவேறு தொடர்பாக சில விஷயங்களை பேசிவிட்டு மீண்டும் பிரதான விவாதத்திற்கு நாம் தொடரலாம். கணபதி, ஜிஎஸ்டி மசோதா மாநிலங்களில் நிறைவேறியிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கூடிய தகவல் அடிப்படையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளித்திருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் என்னமான நிலைப்பாட்டை எடுத்து இந்த ஆதரவை அளித்திருந்தன, ஏற்கனவே அவர் கொடுத்த டிசன்ட் நோட்ஸ் சொல்லக்கூடிய ஆட்சேபகரமான அந்த மாற்றங்கள் மற்றவை என்ன ஆகியிருக்கின்றன, அவர்களெல்லாம் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றனவா அல்லது மறுதளிக்கப்பட்டிருக்கின்றனவா, அந்த நிலவரங்களை பற்றி சொல்லுங்க கணபதி.
செம்மல், எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து, அதாவது அதிமுக தவிர மற்ற கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாகத்தான் இதை மத்திய அரசால் நிறைவேற்ற முடிந்தது, மாநிலங்களவையின் ஒப்புதலை பெற முடிந்தது. குறிப்பாக முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. அதிமுக இந்த மசோதாவை எதிர்த்து 7 தீர்மானங்களை கொண்டு வந்தது. இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தியது. ஆனால் வாக்கெடுப்புக்கு முன்பாக அதிமுகவின் மாநிலங்களவை குழு தலைவர் நவநீத கிருஷ்ணன் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று அறிவித்தார். அதிமுகவின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை, தமிழக அரசின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து விவாதத்தில் ஈடுபட்டாலும், பல்வேறு வாக்குறுதிகளை மத்திய அரசிடமிருந்து பெற்றாலும், இறுதி வரை வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே ஒருமனதாக இன்று வாக்களித்து இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இத்தனை வருடங்களாக நிலுவையிலே கிடந்த இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலே ஒப்புதல் பெற்றிருக்கிறது. ஜிஎஸ்டி என்கிற சட்டம் வருவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக மத்திய அரசு கருதுகிறது. இதைத் தொடர்ந்து மற்ற வேலைகளில் வேகமாக ஈடுபட தற்போது இந்த அரசு ஆயத்தங்களை செய்து வருகிறது. அதன்படியே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். செம்பல், கணபதி, பொருட்கள் மற்றும் இந்த சேவை வரியினுடைய மசோதா என்பது மாநிலங்கள் நிறைவேறுகிறது. இது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்ல இருக்கிறது? இதுல இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் அரசியல் ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் எதிர்ப்பை பதிவு செய்து வெளிநடப்பு செய்திருக்கிற நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு எந்த தளத்திலிருந்து எழுகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த ஆதரவு இல்லாத நிலை எந்த தளத்திலிருந்து எழுகிறது? அதாவது இந்த மசோதாவை பொறுத்தவரை ஏற்கனவே இது மக்களவையில் ஒப்புதல் பெறப்பட்ட மசோதா. மக்களவையில் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு மாநிலங்களவையிலே இத்தனை நாட்களாக தேங்கி கிடந்தது. மாநிலங்களவையில் ஒரு செலக்ட் கமிட்டி என்று சொல்லப்படும் நாடாளுமன்ற குழு இந்த மசோதாவை பரிசீலித்து பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது. அந்த மாற்றங்களில் சிலவற்றை அரசு ஏற்றுக்கொண்டது. இருந்த போதிலும் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை காங்கிரஸ் விதித்தது. அதனால்தான் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்காமலே இழுபறியில் இருந்தது. அதன் பிறகு காங்கிரசுடைய நிபந்தனைகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன. ஆதரவு காங்கிரஸ் மூலமாக வந்ததன் காரணமாக மற்ற கட்சிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆதரவளிக்க முன்வந்தன. குறிப்பாக மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் போன்ற கட்சிகள் ஆதரவளிக்க முன்வந்ததால் இந்த மசோதா நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உருவானது. ஆகவே இன்று காங்கிரஸ் வெளிநடப்பு என்றெல்லாம் விட்டுவிடாமல் ஆதரவளித்து வாக்களித்திருக்கிறது. மற்ற கட்சிகளும் அதே போலவே செய்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளை பின்பற்றி, அதாவது குறிப்பாக அதிமுக எதிர்ப்பை தெரிவித்து பின்னர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் விலகிவிட்டது. அப்படி அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை வலியுறுத்தி, தங்களுடைய நிலைப்பாடை வலியுறுத்தி அதே சமயத்திலே மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த மசோதாவுக்கு திமுக பாரதிய ஜனதாவுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் அதிமுக உபத்திரம் இல்லாமல் வழியிலிருந்து விலகிவிட்டது. வெளிநடப்பு என்பதன் மூலமாகவும் இந்த மசோதா நிறைவேறுவதற்கு அதிமுக துணை செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் ஆதரவு அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டையும் சொன்னீங்க. உங்க தகவலுக்கு நன்றி கணபதி. தமிழக சட்டமன்றத்தில் இது போன்ற ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெறாமல், மக்கள் பிரச்சனைகள் பேசப்படாமல், தனிநபர் சார்ந்த விமர்சனங்களின் காரணமாக அமளிகள் நிகழ்வதாக எழுப்பப்படக்கூடிய விமர்சனங்கள் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நேர்பட பேசும் விவாதத்தில் விவாதித்து வருகிறோம். இதே வேளையில் மாநிலங்களவையில் நேர் எதிர்திசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு முக்கியமான மசோதாவை, மக்களின் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய வரி விகிதங்கள் தொடர்பான ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது. இது ஒரு நகைமுரணாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் ஒட்டுமொத்த இந்திய அரசில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து விவாதிப்பதற்கு முன்பாக மணி 2 நிமிடங்கள் இந்த ஜிஎஸ்டி மசோதா பற்றி பேசிட்டு இந்த பிரதான விவாதத்துக்கு போல நினைக்கிறேன். பொலிட்டிக்கலா இதை பார்க்கணும்னா நேர் எதிர் திசையில் இருக்கிற பிஜேபியும் லெப்ட் காங்கிரஸ் எல்லாருமே ஒரு இடத்துல யூனியன் ஆகிறாங்க. அதிமுக அவருடைய அப்ஸ்டெயின் பண்றதும் கிட்டத்தட்ட அது மசோதா நிறைவேறதுக்கு எந்த தடை கிடையாது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அதிமுக எடுத்திருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட யூனிஃபார்மா எல்லாரும் அதை ஒத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படித்தான் இதை பார்க்கணும். அதிமுக அதை எதிர்த்து நவநீத கிருஷ்ணன் அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் மாநிலங்களவை பேசினார். பட் அவங்க ஓட்டிங்ல கலந்துக்கல. அவங்க எதிர்த்து ஓட்டு போடாமல் இருப்பதே மறைமுகமான ஒரு ஆதரவு தான். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கும் பாஜக தலைமைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவின் பின்புலத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் ஆதரிக்கவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம். ஆனால் எதிர்க்கவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதில் பட் இப்போ இதில் நிறைவேறினதோடு மட்டும் பத்தாது. உங்களுக்கு 29 மாநிலங்களில் குறைந்தது 15 மாநில சட்டப்பேரவைகளில் இந்த ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்படும். அப்போதுதான் அது செயல்பாட்டுக்கு வரும்.
குறிப்பாக இது வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய உற்பத்தியை மையமாக கொண்ட மாநிலங்களுக்கு வந்து இது சிக்கலை உருவாக்குன்றாங்க. போக போக தான் இது நமக்கு எப்படின்றது தெரியும். ஏன்னா இது குறித்த ஒரு தெளிவின்மை தான் வந்து இப்போ இருக்குது. ஆக்சுவலாக ஜிஎஸ்டின்னு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது. பட் இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆன பிறகு இந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீர்திருத்தமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட கவனம் இதில் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இது வந்து அடிப்படையில் வந்து நரேந்திர மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இன்றைய டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல மார்க்கெட் இது எப்படி பார்க்கறது பொறுத்தா அடுத்த ஸ்டேட்ஸ் மோடிக்கு வந்து அரசியல் ரீதியாக நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு அவர் வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைப்பதற்கான ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. தாண்டி குறிப்பா நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ் ரோலும் இதுல ரொம்ப முக்கியமானது. இல்ல அது பொருளாதார ரீதியா நீங்க விட்டுட்டு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நாம் பேச விரும்பும். அதாவது வந்து சுருக்கமா சொன்னா அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள், பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம், மீதான ரகுராம் ராஜன் விஷயம், இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் வந்து 2 ஆண்டுகளில் மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். திரு சேகு தமிழரசன், ஜிஎஸ்டியை நம்ம நிறைவேறியிருக்கிற அந்த நிகழ்வை சட்டமன்றத்தோடு தொடர்புபடுத்தலாம். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம், நேர் எதிர் திசையில் ஐடியாலஜிக்கல தத்துவார்த்த ரீதியாக எதிராக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக எதிராக இருந்தாலும் சரி, ஒரு மக்கள் பிரச்சனை வரும்போது விவாதங்கள் ஒரு முடிவுக்கு போய் நிக்குது. வெளிநடப்போ இல்ல அது தொடர்பான சர்ச்சைகளோ போவதில்லை. இது போன்ற விவாதங்கள் தமிழக சட்டமன்றத்தில் அரங்கேறாதா? ஏன் வந்து நாம் வந்து இங்க நிகழ்ந்த உண்மைகளையே மறந்துட்டோ இல்லை மறைச்சியோ பேசணும்? கடந்த 2 நாளுக்கு முன்னாடி கூட வந்து அவையில வந்து தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் அப்படின்னு பெயர் வைக்கணும்னு சொன்னப்போ ஏகமனதா ஒரு மனதா அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இங்க நிறைவேறி இருக்கு. ஆக தமிழர் நலன், ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளுடைய அந்த அது தொடர்பான தீர்மானம், இலங்கை தமிழர் தீர்மானம் போன்ற உணர்வுபூர்வமான விஷயங்கள்ல சட்டமன்றத்திற்கு வெளியில் எல்லா கட்சிகளும் ஒரு யூனிஃபார்மான நிலைப்பாடு, ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதை அவர்கள் சட்டமன்றத்துக்குள் ஆதரிப்பதில் பெரிய ஆச்சரியம் கிடையாது. நான் கேட்பது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், நேருக்கு நேர் உடனுக்குடன் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல விவாதங்கள் அரங்கேறி அது சுமூகமாகவோ அல்லது வேறொரு நிலையிலேயோ முடிஞ்சிருக்குதா? அது பத்தி உதாரணங்கள் எத்தனையோ நலத்திட்டங்கள் இந்த அவையில் அறிவிக்கப்பட்ட போது எதிர்கட்சிகள் கூட ஆதரித்து தான் இருக்கிறது. இல்ல உங்க வார்த்தையில தான் நினைக்கிறேன். அவையில் அறிவிக்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டதா? இல்ல ஐயா, அது விவாதத்துக்கே இல்லைன்னா விவாதத்துக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? அது ஆதரவு தானே. நான் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கே வந்துடுறேன். இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து சட்டப்பேரவையில் வந்து நிகழாத ஒன்றை நிகழ்ந்ததாக ஊடகங்கள் அவசரத்தனத்தோடு வந்து அறிவித்தாங்க, இந்த அவை ஒத்திவைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. அது உண்மை இல்லை. 2 மணி என்பது ஒரு குறியீடு, சட்டமன்ற அலுவலர்களுடைய குறியீடு 2 மணி. அந்த 2 மணிக்கு மேல நீடிப்பது என்பதோ நிறுத்திக் கொள்வது என்பதோ பேரவைத் தலைவருடைய அதிகாரம், அவருடைய உரிமை. 2 மணிக்கே அவர் முடித்துக் கொள்ளலாம், அல்லது 6 மணி 7 மணி வரையில் கூட அவர் அதை தொடர்ச்சியாக அவையினுடைய அந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் கருதி அவையினுடைய ஒப்புதலோடு அவர் அதை கொண்டு போகலாம். 2 மணிக்கு பிறகு அவைத்தலைவர், பேரவைத் தலைவர் இன்றைய அலுவல்கள் முடிந்தது என்று சொல்லி அவையை அன்ற அலுவல்கள் முடித்து வைத்த பின்னாலும் இந்த செய்திகள் வருவதற்கு யார் காரணம்? திமுக ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்னு ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணது தவறு அப்படின்னு எடுத்துக்கொண்டாங்க. பேரவைத் தலைவர் ஒத்திவைப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தல, அதனால ஊடகங்கள் ஒத்திவைப்புன்னு சொல்லி சொன்ன செய்திகள் தவறானதுன்னு ஒத்துக்கலாம். ஆனா கேள்வி, அதற்கு முன் நடந்த அமளி இருக்குல்ல, கடுமையான அமளி, தொடர்ச்சியான ஒரு உள்ளிருப்பு போராட்டம், அதை தொடர்ந்து நடக்கிற வெளிநடப்பு, நீங்க வெளிநடப்பு பண்ணிட்டு மீண்டும் உள்ள வருவதற்கு எதிர்க்கட்சி தயாராக இருக்கும்போது நீங்க அவையை மறுபடியும் கண்டினியூ பண்ணிருக்கலாமே, அலுவலை கண்டினியூ பண்ணிருக்கலாமே. நீங்க முடிக்க வைக்குது அப்படிங்கிறதும் ஒத்திவைப்புக்கும் பெரிய டெக்னிக்கலா வார்த்தைகள வித்தியாசம் இருக்கலாம். ஆனா நடவடிக்கை என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன் 2 மணி என்பது குறியீடு, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நேரம், எல்லா உறுப்பினர்களாலும் அனைத்து அலுவல் ஆய்வு உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரம். அதுக்கு முன்னாடி அவர் தள்ளி வைத்திருந்தால் தான் அது ஒத்திவைப்பு. ஆனா 2 மணியிலிருந்து 2:07 வரை அலுவல் நடந்தது. நீங்க அப்படி உங்க டேர்ம்ல நீங்க 11 மணிக்கு கேள்வி நேரத்தை முடிக்கிறதா வேண்டாமா? 11 மணிக்கு நான் கேள்வி நேரத்தை சொல்றேன், 2 மணிக்கு வரது நடைமுறைதான். அவருடைய அதிகாரம், அவருடைய அதிகாரம். இல்ல அந்த ஒற்றை அவர் எப்போது வேண்டுமானாலும் இந்த அவை அலுவல்களை நிறுத்திக் கொள்ளலாம். இல்ல ஸ்பீக்கரோட ப்ரோவோகேட்டிவ் எதுன்னு கேட்டா அதுக்கு இங்க நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு, அத பத்தி நம்ம பேசலாம். பேரவைத் தலைவர் அதிகாரத்தை நீங்க வந்து ஆக இல்ல பேரவைத் தலைவர் அதிகாரத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீங்க உங்க வாதத்துக்கே நான் வரேனே, இன்றைக்கு அலுவல் ரீதியாக அதிகாரிகள், கலந்து கொள்ள வேண்டிய அதிகாரிகள் உள்ள அசம்பிளியில உட்காராம
பக்கத்துல இருந்த ஒரு ரூம்ல அசம்பிளியினுடைய விஷயங்களை லைவ் டெலிகாஸ்டாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்னுடைய அதிகாரத்தில் அவர் வந்து அவர்களை பார்க்கறதுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன் அப்படின்னு பேரவைத் தலைவர் சொல்றாரு. ஒரு மூத்த அரசியல்வாதி பேரவைத் தலைவருடைய எந்த அதிகாரத்தில் அப்படி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது இது என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம்னு அவர் சொல்றாரு. இது உங்க விளக்கம் என்ன? பக்கத்துல இருந்த அறையில அதிகாரிகளுக்கு நேரடியாக இங்க சட்டமன்ற நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் காட்டப்பட்டிருக்கேன். நீண்ட காலமாக ஒவ்வொரு அமைச்சருடைய அறையிலும், பேரவைத் தலைவருடைய அறையில, அமைச்சருடைய அறையில, இந்த அறைகள் எல்லாம் செய்தியாளருடைய அறை அதுல வந்து இருக்கு. அதுல கூட இருக்கா இல்லையான்றது செய்தியாளர் அறையில ஒளிநாடா மட்டும்தான் இருக்கு. ஆனால் மாண்புமிகு அமைச்சருடைய அறைகளிலும் அங்க வந்து பக்கத்துல இருக்கிற வந்து அலுவல்களுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கிற இல்ல இது வந்து எந்த அமைச்சரும் கிடையாது. இப்ப நீங்க நல்ல கேள்வியை தம்பிட்ட கேட்டீங்க. அந்த ஜிஎஸ்டி மசோதா எப்படி நடைபெற்று அதே மாதிரி ஒரு நல்ல விவாதங்கள் நடக்கலாமா கேக்கு. ஏதோ 2-3 விஷயத்துக்கு தமிழ்நாட்டையும் பேரை மாத்திரமைக்கு நாங்க சேர்ந்தோம் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்க. நான் இதுல சொல்றது பட்ஜெட் உரையாற்ற உடனே தம்பிக்கு நல்லா தெரியும் அலுவல் ஆய்வுக்குழு கூடுது. அலுவல் ஆய்வுக்குழுல எல்லா தரப்பினரும் உட்கார்ந்து சபாநாயகர் முன்னிலையில பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா ஒரு முடிவெடுத்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது அலுவல் ஆய்வுக்குழுவா? இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சபையை ஒத்தி வைக்கப்பட்டது, முடித்து வைக்கப்பட்டது. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு அவர் சொன்ன வார்த்தையை தான் எல்லா ஊடகங்கள்லயும் வந்து இல்ல அவர் முடித்து வைக்கப்பட்டது பேரவைத் தலைவர் நேரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா வெளியே வந்து ரெண்டாவது ஒரு அறிக்கை நான் முடிச்சுதான் வைக்கேன்னு சொல்றதுல இருந்து அப்போ அதுல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்கு, அதை விட்டுருதேன். நான் இப்போ ஒரு நல்ல சபாநாயகர் அப்படின்னா அந்த ஒத்தி வச்சதோ முடிச்சு வச்சதுக்கு பிறகோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி இன்னைக்கு இன்னென்ன அலுவல்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, இதை நம்ம பேசணும், இந்த டிமாண்ட்ல இன்னைக்கு பேசி மானிய கோரிக்கை நிறைவேற்றணும், பில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுதான் ஆரோக்கியமான ஒரு இது மணி என்ன அழகா சொன்னாங்க. 91 இருந்து இது அவையிலேயே மாண்புமிகு பேரவைத் தலைவர் 50 முறை கேட்கிறார், ஒத்துழைப்பு கொடுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், அப்ப தளபதி என்ன நம்ம உட்கார்ந்து பேசி நிறை குறைகளை பேசி அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதான் நான் எங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டு அதுலயும் திருப்பி இல்ல நடக்காத இவரே இட்டுக்கல முடிவே இல்லாம ஒரு முடிவோட உடனேதான் தளபதி அவர்கள் வெளியில் அனுப்பப்படுறாங்க. 89 உறுப்பினர் இருக்காங்க, எதிர்கட்சியும் சேர்த்து 98 பேர் இருக்காங்க. அதனால எந்த ஆணவமும் கிடையாது. பணிவா அமைதியா ஜனநாயக கடமை ஆற்றன்னு சொல்லி கை கொடுக்கும். கையை தட்டி தட்டி விட்டா தனியார் ரொம்ப ஆக்கப்பூர்வமா நடக்குது. தனியார் சொல்றது ரொம்ப ஆக்கப்பூர்வமா நடைபெறுகிறது. எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் ஒன்றா இருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. நீங்க சொல்றதை கேட்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய பல தீர்மானங்கள் இன்னும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பல பிரச்சனைகள், குறிப்பாக நீங்க பாலாறு வந்து சென்சிட்டிவா அன்றைக்கு பிரச்சனை இருந்த காரணத்தினால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுலயும் கடுமையான வாக்குவாதங்களுக்கு பிறகுதான் அது ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு அந்த விவாதம் போகுது. அவர் முன்வைத்திருக்கக்கூடிய பல சட்ட திருத்தங்கள் தொடர்பான தீர்மானங்களா இருக்கட்டும், இல்ல மக்கள் பிரச்சனை தொடர்பான தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு தானே தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற தரப்பில் வைக்கிறது. நாட்டுல அவசரமா அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான எந்த நிகழ்வுகளும் நடக்கல. ஓடை குப்பத்துல 10-100 வீடு எரிஞ்சு சாம்பலாகி உடுத்த துணியோட உயிருக்கு போடாட்டு அங்க நிக்காங்க. அதாவது தினமும் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் 3 பேர் 4 பேர் பேசுறாங்க, 1 மணி நேரம் பேசுறாங்க. இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன ஐயம் ஏற்படுத்தினாலும் அதில் கேட்க முடியும்னு மூத்த உறுப்பினர் அப்ப தெரியும். இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, வேலு இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க. கைத்தறித்துறை அமைச்சர் அதுக்கு தெளிவா எல்லாத்துக்கும் முன்கூட்டியே அச்சிடப்பட்ட பதில் தடுத்துட்டாரு. ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் கேட்டா அது எல்லா உறுப்பினர்களுக்கும் முன்கூட்டியே வருது. அது ஆரோக்கியமா தான் அதுல அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
அரசின் மீது ஏதாவது ஒரு பழியை சுமத்தி குற்றத்தை சொல்லி ஏதாவது அவையினுடைய நேரத்தை வீண் பண்ணி திசை திருப்ப திட்டமிட்டு முயற்சிக்கிறாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு பாருங்க, சிறு குறு விவசாயிகள், அதாவது விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரத்தை தந்த அரசு திமுகன்னு அவர் ஏவாவால சொல்றாரு, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அதற்கு மின்துறை அமைச்சர் சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, சிறு குறு விவசாயிகள் 2.5 ஏக்கரா நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு 1984 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கட்டணம் இல்லாத மின்சலுகையை தந்தாங்க, நீங்க அவைக்கு தவறான தகவல் தர வேண்டாம் என்று மின்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேர்த்த அந்த கேள்வி, என்னோட கேள்வியும் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லித்தான் அதிமுக தொடங்குறாங்க. அதிமுக அப்படி சொன்ன உடனேவே அதிமுக இல்லன்னு ஒரு மறுப்பு. இதெல்லாம் மக்களுக்கு என்ன பயன்? தவறான தகவல் அவையில தவறான தகவல் சொல்லக்கூடாதுல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் செய்தது என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது என்று அமைச்சர் 3 முறை சொல்றாரு. இல்ல, இது எது உண்மை எது பொய்ன்னு பேசுறது ஒரே ஒரு விஷயம் நீங்களே சட்டமன்றத்தில் கேளுங்க. உங்களுக்கு அந்த சேர்த்து இல்ல, நீங்க சொல்றது உண்மை நான் சொல்றது பொய்ன்னு பேசுறதுலயே பாதி அலுவல் நேரம் போயிருது தானே. அங்க இருக்க செய்தியாக்கம் பண்ண போற செய்தியாளர் தமிழ்நாட்டுல மின்சாரம் அதிகமாட்டு இருக்கு, வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு கொடுக்க அளவுக்கு இருக்குன்னா பல லட்சம் விவசாயிகள் மின்சாரம் வேணும் அப்படின்னு சொல்லி பம்பு செட் விவசாயத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 2011 வரை 2.5 லட்சம் பேருக்கு கொடுத்துருது. இவங்க 5 ஆண்டு காலத்துல தவறான தகவல் 25 சொன்னத நீங்க திமுக இன்னைக்கு சொன்னாங்க. அதான் வெறும் 25,000 கொடுத்துட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க தவறான தகவல் இப்ப ஐயா சொன்ன ஒவ்வொருவரா பேசிட்டா சரியா போலாம். இப்ப அப்பா ஐயா சொன்ன மாதிரியே சட்டமன்றத்திற்குள்ளேயும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இந்த தவறான தகவலை சொன்னாங்க. தவறான தகவல் அரசினுடைய அப்படி அமைச்சர் எப்படி தவறான தகவல் சொல்லுவாங்க? அமைச்சர் தெளிவா சொல்றாங்க, 50,000 இணைப்புக்கு தான் நீங்க கொடுத்திருந்தீங்க, மீதமுள்ளது 4,10,000 விவசாயிகள் காத்திருப்பில் இருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு மின் இணைப்பு தருவதற்கு 1 லட்சம் இருந்து 2 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. முயற்சித்தால் 7,300 கோடி ரூபாய் அரசுக்கு தேவைப்படுகிறது என்பது குறித்து இன்று அமைச்சர் சட்டப்பேரவையில் தெளிவா சொல்லியிருக்காங்க. நடைபெற்று வருகிறது. மணி, இந்த இரு கட்சிகள் தான் கடந்த 48 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால தவிர்க்க முடியாத ஆகிறதா? ஒரு திட்டத்தை சொல்லும் போது எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்வது என்பது, அதை ஆளும் தரப்பு மறுப்பது என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தவிர்க்க முடியாதுன்றதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையோட நடந்துக்கலாம் தான் தோணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய டிபேட் ரொம்ப முக்கியமான ஒரு டிபேட். மின்துறை ரொம்ப குரூஷியலான ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் இப்போ இவங்க தனியரசும் இவர் நம்ம அப்பா அவர்களும் ஐயா அவர்களும் பேசின இந்த விஷயங்கள் கூட முக்கியமான விஷயங்கள். ஆனால் நாளைக்கு தலைப்பு செய்தியாக எது வரப்போகுது? சோள காட்டு பொம்மையா கொத்தடிமையா, எது அவை குறிப்பு எது அவை குறிப்பில் இல்லை, இதுதான் வரப்போகுது. ஸோ நான் இஷ்யூஸை பிடிச்சிக்கிட்டே தொங்குறதுன்றது தெரிந்தோ தெரியாமலோ உள்ள இருக்கவங்களாலையும் வெளியில இருக்கவங்களாலையும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். ரொம்ப முக்கியமான ஒரு டிபேட்டு. இன்னும் தம்முடைய மின்வாரியம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் அடுத்த 2-3 ஆண்டுகளில் அது என்ன வேணா நடக்கலாம், திவாலாவுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆகவே இது பற்றியெல்லாம் நம்ம விவாதிக்காம, அங்க உள்ள விவாதிச்சவங்க இதை பத்தி கோடிட்டு பேசியிருக்காங்க, அந்த விஷயங்கள் வெளியில வராம டோட்டலி நான் இஷ்யூஸை பத்தி நம்ம பேசுறோம். இது திட்டமிட்டு யார் பண்றாங்கன்னு தெரியல. ஆகவே தெரிய வேண்டியவங்களுக்கு அது தெரியும். இந்த மொத்தமாவே இந்த டிபேட் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ஜிஎஸ்டி மசோதால இன்னைக்கு நாள் முழுவதும் நடந்த விவாதத்தில் அவங்க எதை பேசியிருப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட ஷரத்து மாநில அரசுக்கு எப்படி சாதகமா இருக்கும் அல்லது பாதகமா இருக்கும். நம்முடைய நவநீத கிருஷ்ணன் கூட மாநில அரசின் சார்பாக சில விஷயங்களை, நல்ல விஷயங்கள் முன் வைக்கிறார். அதெல்லாம் தான் நாளைக்கு வெளியில வரப்போகுது. ஆனா நம்ம சட்டசபையில நடக்கக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் மக்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத, சொல்றதுனா திரும்பவும் சொல்றது நான் இஷ்யூஸை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எத்தனை நாளைக்கு ஓடும் என்னன்னு புரியல. இது நல்லதும் கிடையாது, இது ஆரோக்கியமானது கிடையாது. மொத்தமான ஒரு ஜனநாயகத்திற்கு இது ஆரோக்கியமானது கிடையாது. அங்கேயும் பிரச்சனை வருது. பாராளுமன்றத்திலையும் அரசியல் செய்தி, பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிரொலிக்கிறது இயல்பா தான் இருக்கு. அரசியல் செய்தி எதிரொலிக்கிறது, எந்த வடிவத்தில் எதிரொலிக்கிறது, அடுத்த கட்டமாக எது வெளிவருகிறதுங்கிறது முக்கியமான மக்களோட வாழ்வாதாரத்தோட மிகவும் சம்பந்தப்பட்ட மின்துறை சம்பந்தப்பட்ட கோரிக்கையில நம்ம நாளை வரக்கூடிய செய்திகள் எதிர்மறையான செய்திகளா இல்ல. இன்னைக்கு மாலை பத்திரிகையிலே எதிர்மறையான செய்திகளுக்கு முதல்ல வந்திருக்குது. அதன் பிறகுதான் மின்துறை மானிய கோரிக்கைங்கிறது வருது. இறுதி கருத்து கேட்கிற நேரம் மணி அவருடைய ஆதங்கம் நியாயமானது. ஆனா இதற்கு யார் பொறுப்பு? இப்ப இன்னைக்கு நிகழ்வே பாத்தீங்கன்னா
எதிர்க்கட்சிகள் சோளக்காட்டு பொம்மைன்னு சொன்னது யார் ஆரம்பிச்சது? ஆளும் கட்சி தானே சோளக்காட்டு பண்றாங்க. பொம்மை இல்லைங்க, வயக்காட்டு வயக்காட்டு பொம்மை அது தேவையா? அது ஒரு சார், மக்கள் தானே அவங்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு பதில் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, வெளியே திரு ஸ்டாலின், நாங்க இப்ப அவைக்கு வெளியே இருக்கிறோம், ஸ்டாலின் ஒரு உறுப்பினர், அவரே வெளியே சொன்ன பிறகு நான் சொல்றது தப்பு இல்ல, சோத்தால் அடித்த பிண்டம். இது ஆரம்பிச்சது யாரு? இல்ல சார், யார் ஆரம்பிச்சா? முதல்ல யாரு அமைச்சர்? உங்க முதல்வரே அதை சரிங்கங்கற. பார்லிமெண்டரியா? இல்ல நீங்க பார்லிமெண்டரி அம்மா சொல்றாங்களே. நான் சொல்ல வர சுருக்கத்துல நான் சொல்ல வர, நீங்க தளபதி இது இறுதி கருத்து. நான் அதாவது ஆரோக்கியமான விவாதம் செய்யுன்னு சொன்னா வெளிநடப்பு செஞ்சிடறாங்க, அவையை முடிச்சு வச்சுட்டாலும் 1/2 மணி நேரம் கூச்சல் போடுறாங்க. ஏன் அவையை முடிச்சிட்டீங்கன்னு? இது இப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்குது. ஆனா நான் கேட்க விரும்புறேன், பார்லிமெண்ட்ரினா இப்ப நான் சொன்ன வார்த்தைகள்லாம், இந்த அவை இது இன்னைக்கு ஒத்தி வைக்கப்படவில்லை, அது வேறு. ஒத்தி வைத்தது ஒரே ஒரு முறை கடந்த ஒரு 20 ஆண்டு காலத்துல. எப்பன்னா 2008. எதற்கு தெரியுமா? துணை பேராசிரியர் என்பது பார்லிமெண்டரியா அன்பார்லிமெண்டரியா? துணை பேராசிரியர் என்ற வார்த்தை பார்லிமெண்டரியா அன்பார்லிமெண்டரியா? அது பாராளுமன்ற வார்த்தையா? இந்த வார்த்தையை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போற்றலுக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் துணை பேராசிரியர் சொன்னாங்க. ஆமா, பேராசிரியர் துணை பேராசிரியர் துணை பேராசிரியரா இருந்தவர். சரி, அதாவது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் அப்படியே மறந்து போக முடியுமா? எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் சிறப்பா ஒரு இதையே சொன்னாங்க. எந்த ஒரு மானிய கோரிக்கை நடந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏன் இல்ல அப்படின்ன உடனே அங்க அவங்களுக்கு வீடியோவும் ஆடியோவும் அவங்களுக்கு அழகா தெரியுது, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சபாநாயகர் சொல்றாரு. இதே அதிகாரிகள் பார்க்கிறத வாக்களித்த மக்கள் பார்லிமெண்ட்ல என்ன நடக்கு அப்படிங்கறத எவ்வளவு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் நடக்குது இவங்க காட்டிட்டா பொதுமக்களும் நீங்கள் ஊடகங்கள் எல்லாமும் அது ஒத்தி வைக்கப்பட்டதா முடித்து வைக்கப்பட்டதான்னு தெரிஞ்சு போமே. இப்ப நம்ம சசிகலா பார்லிமெண்ட்ல போய் பேசாங்க, நீ அடிச்சு விட்டாங்க தமிழ்நாடு சிஎம் நீ, அதே போல இங்கேயும் சொன்னா சொல்லிட்டு போட்டான் சென்னாரிட்டே நீ கையை பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்லி சட்டமன்ற முதல்வர் சொன்னார். பதிவு செய்ய வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். திரு தனியரசு ரொம்ப சுருக்கமா கருத்து. சட்டமன்ற பேரவை காலையில் துவங்கின உடனே கவன ஈர்ப்பு தீர்மானம் கட்டாயமா எதிர்க்கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு பேசுறதுக்கு கட்டாயமா கவன ஈர்ப்பு தீர்மானம் டெய்லி தினம் ரேஸ் பண்றாரு. அமைச்சர் பதில் சொல்றாங்க. கேள்வி பதில் முறையா எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி கேட்க அனுமதி இருக்கிறது. மூல கேள்வி துணை கேள்வி கட்டாயம் நடந்துட்டு இருக்கு. விவாதத்தில் பங்கெடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான விவாதம் நடக்கிறது. நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சின்ன வார்த்தையை நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட ஐயா சொன்ன மாதிரி பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கன்னி பேச்சில் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்காக 89 பேர் எழுந்து நின்று தொடர்ந்து கோஷமிடுவது. இன்னைக்கெல்லாம் நீங்கள் சட்டமன்ற பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பேரவைத் தலைவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஐயா சொன்னாங்களே பெரிய பெரிய மாண்பு மரபுகளை பாட்டி கேட்கற விதியில் விதி மரபுகள்லாம் மீறி எழுந்து நின்று 45 நிமிஷம் பேரவைத் தலைவர் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. தப்பா நான் இதை சொல்லி காட்டக்கூடாதுங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சேப்பாக்கத்திலேயோ வள்ளுவர் ஸ்டேடியத்தில் கூட அப்படி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டு நான் பார்த்ததே இல்லை திமுக. ஆனால் சட்டமன்றத்திற்குள்ள அவ்வளோ ஏசியில் அவ்வளோ அழகாக 1 மணி நேரம் முழக்கமிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிற அளவுக்கு சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை மதிக்கிற அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. அப்புறம் அதற்கு பிறகும் கூட அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் தலைவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, போதுமாங்கிறார். உங்களுடைய கோபம் தணிஞ்சிருச்சா, உங்களுக்கு எனக்கு என் மேல இருந்த உங்களுக்கு அலுவல திறந்திருக்கலாமே. இல்ல அதனால மறுபடியும் திமுக ஒரு சட்டமன்றத்தில் இவ்வளவு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு புரட்சி தலைவர் அம்மா தினசரி களத்திலிருந்து மக்கள் பிரச்சனை விவாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி தான். நிலவில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு